இந்தியா கூட்டணி எங்களது கூட்டணி என்பது மிகவும் வலுவான ஒரு கூட்டணி, உறுதியான ஒரு கூட்டணி அப்படின்னு தாம் தூம்னு தம்மட்டை அடிச்சிட்டு இருக்காங்க காங்கிரஸ், அதை சார்ந்த திமுக கட்சிகள் எல்லாம். பார்க்க போனால் என்னடா அப்படின்னு பார்த்தா இருந்த ஒரு சில எம்எல்ஏக்களும் புட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. என்னடா மேட்ரு அப்படின்னு பார்க்கும்போது விஜயதாரணி 3 முறை தொடர்ந்து எம்எல்ஏவாக இருந்தவங்க இருக்கிறவங்க. அதாவதுங்க ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, பதவிக்காக தான் அரசியல், எல்லாமே அதுக்காக தான். ஆனால் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ இருக்குது அவங்களுடைய பதவி காலத்துக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு எம்எல்ஏ உங்கள் பூசாரித்தனமும் வேணாம், பொங்கச்சோறு வேணாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய எம்எல்ஏ பதவியே எனக்கு வேணாமையா அப்படின்னு ஆளை விட்டா போதும் அப்படின்னு அடித்து பிடிச்சி காங்கிரஸ்லேருந்து வெளியே போயிருக்காங்க. இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் அதாவது டெல்லி மேலிடத்திலிருந்து தொடர்ந்து அழைப்பாமா அக்காவுக்கு. அப்படி இருந்தும் பஞ்சாயத்துக்கு வர முடியாது, ஒரு மண்ணாங்கட்டிக்கு வர முடியாது, பாயா வேலை பார்த்துரு அப்படின்ற மாதிரி விஜயதாரணி வந்து மிக தெளிவாக ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. காங்கிரஸ்லேருந்து வெளியவும் வந்துட்டாங்க. உங்கள் பதவியே வேணாமே அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ பதவியை ராஜினாமாவும் பண்ணி விட்டாங்க. அதை வந்து சபாநாயகர் அப்பாவும் ஏற்றுக்கொண்டார் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல். சரி, ரைட்டு. விஜயதாரணி அவர்களுக்கு என்னதான் நடந்தது, காங்கிரஸ்குள்ளே அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னடா பிரச்சனை அப்படின்னா, காங்கிரஸினுடைய மாநில தலைவராக ஒருத்தர் நியமிக்கப்பட்டார். அதிலிருந்து தான் பிரச்சனையை வந்து காங்கிரஸ்குள்ளே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படி பதவிக்கு கொண்டு வரப்பட்டவர் யார் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு புனிதரான செல்வ பெருந்தகை. இந்த பேரெல்லாம் கேட்கும்போது எனக்கு அப்படியே அடிவயரில் எரியுது. இந்த திமுகவில் கோடியாக கொள்ளடிச்சு ஊரையே அடித்து உலையில போட்டு வச்சுருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் பேர் வச்சுருப்பாங்க இந்த காந்தி, நேரு அப்படின்னு. அதே போல தான் இந்த மனுஷனுக்கு யாரா இந்த பேர் வச்சது அப்படின்ற மாதிரி பேருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு மனுஷன். இந்த மனுஷனோட வரலாறு என்னடா அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவா இருக்காப்புல. அதாவது திமுகவினுடைய ஆதரவினாலும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவினாலும் வந்து இந்த மனுஷன் எம்எல்ஏவா இருக்காப்புல. ஸோ இவர் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி ஒரு 3 கட்சிகளில் இருந்திருக்காரு. புரட்சி பாரதம் அப்படின்ற ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் தான் வந்து இந்த மனுஷனுக்கு வாழ்க்கை பச்சையே போட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். புரட்சி பாரதம் கட்சியினுடைய ஒரு முக்கிய தலைவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ரிசர்வ் பேங்க்கில் வேலையில் இருக்காரு சென்னையில். அந்த பேங்க்கில் இவருக்கு, அதாவது நம்ம செல்வ பெருந்தகைக்கு ரெக்கமெண்டேஷனில் ஒரு பியூன் வேலையை வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பியூன் வேலையில் இருந்துட்டு நம்மால் எப்படி இவ்வளோ தூரம் வளர்ந்தாரு, எந்த அளவுக்கு அப்படின்னாங்க, அம்பானிக்கு கூட வெளிநாட்டில் காலேஜில் எதுவும் கிடையாது, அது மாதிரி சொத்துல எதுவும் கிடையாதாமா. ஆனால் நம்ம செல்வ பெருந்தகை அவர்களுக்கு லண்டனில் ஒரு காலேஜ் இருக்காங்க, பக்கிங்ஹாம் காலேஜ் ஆஃப் லண்டனா ஏதோ ஒரு காலேஜ். அந்த காலேஜில் வந்து அது பெரிய ஒரு சிட்டியில் இருக்காமா அந்த காலேஜ். அந்த காலேஜுக்கு டைரக்டர் யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம செல்வ பெருந்தகை அவர்களுடைய மனைவியார். அவங்க தான் வந்து டைரக்டராகவும் இருக்காங்களாம். அந்த அளவுக்கு வந்து அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு செல்வ பெருந்தகை. என்னடா மேட்ரு அப்படின்னு பார்க்கும்போது 1999 அந்த காலகட்டத்தில் வேற யாரு, திமுக வந்து ஆட்சியில் இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் தான் வந்து இவர் அந்த ரிசர்வ் பேங்க்கு வேலைக்கு போகிறாப்புல. என்ன கவர்னராக போனாரா? இல்லைங்க, பியூனாக போயிருக்காரு. அங்கே போன உடனே ஒரு சம்பவம். என்னடா சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடிட்டர் வந்து மர்டர் செய்யப்படுகிறார். மர்டர் செய்யப்பட்டு வந்து அவர்கிட்ட ஒரு 50-60 கோடி ரூபா வந்து கொள்ளையடிக்கப்படுகிறது. இந்த வேலையை பார்த்தது யாரா அப்படின்னா செல்வ பெருந்தகை தான் அப்படின்ற மாதிரி கூறப்படுதுங்க. அதே போல் மயிலாப்பூரில் ஒரு ஆடிட்டர், மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது பணக்காரரம்மா, அவரையும் இது மாதிரி வந்து செல்வ பெருந்தகை அவர்களுடைய டிரைவர் அவர் வந்து கொலை பண்ணிட்டாங்க. அதன் மூலமாக வந்து அந்த கேஸில் வந்து ஒரு 50-60 எவ்வளோ கோடிகள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இவர் மீது பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் இருக்குங்க. ஸோ ரைட், புரட்சி பாரதம் கட்சி முடிச்சதுங்களா. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விசிகாவில் வந்து இணைகிறாப்புல. விசிகாவில் கொஞ்ச நாள் வந்து தொல் திருமாவளவன் அவர்களோட வந்து பயணிக்கிறாரு. அதன் பிறகு எப்படியோ வந்து அந்த கட்சியிலிருந்து திருமாவளவன் உஷாராயிட்டாரு. அந்த கட்சியிலிருந்து இவரை வந்து அடித்து துரத்தி விட்டாங்க. விசிகாவில் இருந்து செல்வ பெருந்தகை விரட்டப்படுகிறார். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சம் எங்கே அடைகிறாரு, காங்கிரஸ் கட்சியில் வந்து தஞ்சம் அடைகிறாரு. தஞ்சம் அடைஞ்சு அதன் பிறகு வந்து திமுகவுடைய கூட்டணியாலும் மிக கடுமையான முயற்சியாலும் அதன் பிறகு வந்து காங்கிரஸினுடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவாலும் வந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆயிட்டாருங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்ட வளர்ச்சியாக வந்து தமிழ்
தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவராக செல்வ பெருந்தகை அவர்கள் நியமிக்கப்பட்டார். ஸோ இந்த நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் எப்படியாவது அந்த கட்சியை வளர்ச்சி பாதை கொண்டு போயிடணுமே அப்படின்ட்டு, அதாவது காங்கிரஸினுடைய மேலிடம் வந்து இவரை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக நியமிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த விஜயதாரணி அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போதும்டா சாமி உங்கள் சங்காத்தமே வேண்டாமையா அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன வயசுலேருந்து காங்கிரஸுக்காக நான் உழைச்சிட்டு இருக்கேன், 3 முறை வந்து எம்எல்ஏவாக இருக்கேன். ஸோ என்னைய போயிட்டு நீங்கள் இந்த ஒரு இடத்துக்கு இந்த ஒரு பொறுப்புக்கு தேர்வு செய்யாமல் யாரோ ஒரு பொறுக்கியை வந்து நீங்கள் இது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த பதவி தூக்கி கொடுத்துருக்கீங்க, அப்புறம் நான் எதுக்கு அவங்க கட்சியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி செம்மையாக கோவப்பட்டு, அதன் பிறகு வந்து உங்கள் என்ன சொல்கிறது, உங்களுடைய பதவியும் வேண்டாம், பொறுப்பும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நேராக வந்து டெல்லி கிளம்பி போய் பாஜகவில் இணைஞ்சிட்டாங்க. நீங்கள் எடுத்த முடிவுலாம் கரெக்டு தாங்க, ஆனால் மறுபடியும் எந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துருக்கீங்க அப்படின்றது தான் இது மாதிரி ஒரு சம்பவமாக போச்சுங்க. இவங்க எடுத்த முடிவு சரியாக இருந்தாலும் சேர்ந்த இடம் சரியில்லையே அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோடைய கருத்தாகவும் இருக்குது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா விஜயதாரணி அவர்களுக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவம். பதவி கொடுக்கலையே அப்படின்றது ஒரு காரணமாக இருந்தாலும், இவங்களுக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கே அப்படின்றது, செல்வ பெருந்தகைக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கே அப்படின்றது தான் அவங்க எம்எல்ஏ பதவி கூட வேணாம் அப்படின்னு ராஜினாமா பண்ணிட்டு போனதுக்கான ஒரே காரணமாக கூறப்படுதுங்க. ஓகே, இதோட நான் முடிச்சிருப்போங்கிறது கிளம்புறது. நான் சதீஷ். பாய்.